இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல MCR Pure Cotton Club formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இது ஒரு நோய் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி பண்ணக்கூடியது தான். இட்ஸ் ஜஸ்ட் ஏதோ ஒரு சும்மா ஒரு ஃபேன்சியா நடுவில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ஒரு புரியாத ஒரு இடத்துல இருந்து வர்றது தான். எனக்கு தெரிஞ்ச நிறைய பெற்றோர்களுடைய ரியாக்ஷன் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வந்தா தெரியும் அப்படின்லாம் பேசுவாங்க. நாங்கள் என் பையன் ஹீஸ் டேட்டிங் அ கேர்ள் அப்பா அப்படின்வாங்க. So எங்க அம்மா தான் first time she has read the script entirely for me. So there was no objection as such. Lust angle இருந்து நம்ம பண்ணல. ஷூட் அப்போ we have been very good friends. We have become very close friends as such. இது நாங்க ஒரு work-ஆ தான் பார்த்தோம். எனக்கு இந்த ஷூட்டே மறக்க முடியாத ஒரு ஷூட் தான். நான் நிறைய இடத்துல பயந்துருக்கேன், நிறைய இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல பயந்துருக்க. நீ மனித ஒழுக்கத்தை சீர்குலைக்க ஆரம்பித்து விட்டீர்கள். எந்த ஒழுக்க சீர்கேடும் கிடையாது. அவங்களுடைய சாய்ஸ் அப்படின்றத பத்தி தான் இந்த படம் பேசியிருக்கு. What if Rohini's son is being homosexual? Will she accept? Hello all. Coming 14th ரிலீஸ் ஆக போற காதல் என்பது பொது உடைமை மூவியோட ஆக்ட்ரஸஸ் ரோஹிணி மேம் அண்ட் அனுஷா மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். காதல் என்பது பொது உடைமை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டா நம்ம தமிழ் மூவில ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி மேம் இந்த மூவி வரப்ப நீங்க அதை அப்ரோச் பண்ணீங்க? கதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருமே இந்த மாதிரியான கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் ஆஃபர் பண்ணதும் கிடையாது. அட் த சேம் டைம் வாட் எவர் பாலிடிக்ஸ் திஸ் ஃபில்ம் இஸ் டாக்கிங் அபவுட் லைஃப் பாலிடிக்ஸ் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால. அண்ட் தென் ஜியோ பேபி ப்ரொடியூசர் ஜியோ பேபி ஜோமோன் இவங்க எல்லாருமே ஸோ அவங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்ற போது அதில் இருக்கிற ஒரு சீரியஸ்னஸ் எனக்கு தெரியும். தமிழில் நடக்கிறது தான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த விஷயம். அதனால ஒத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மூவி அப்ரோச் வரும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க அண்ட் எதனா ஒரு தயக்கம் அந்த மாதிரி இருந்ததா? தயக்கம் இல்லை. திஸ் இஸ் மை செகண்ட் ஃபில்ம் இந்த ஜான்ராவில் பண்ணும்போது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் கால் கட்டுமரம் வேர் ஐ பிளேட் த சிமிலர் ரோல். அண்ட் இந்த படத்துலையும் when it was approached I found the character to be very strong. She had an arc. அப்போது இந்த படம் ரொம்ப சென்சிட்டிவாக டயலாக்ஸாகவும் இருக்கட்டும், படிக்கும்போதாக இருக்கட்டும் நல்லாவே இருந்துச்சு. இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் ஆல்ரெடி சீன். ஸோ வை நாட்? அண்ட் JP வாஸ் ஆல்ரெடி, மை டைரக்டர் வாஸ் ஆல்ரெடி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். வி ஹவ் ஆல்ரெடி ஒர்க் டுகெதர் இன் மஸ்கிட்டோ ஃபிலாசபி. ஸோ அப்போ when he asked me I was more than glad. நான் இமீடியட்டாக yes I can do this அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் தயக்கம்ங்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் I was more ready for shoot. எப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம், I'm going to work with legends like ma'am and Vineet sir and Lijo and Kalesh. It's a very different cast itself. It was a very fun cast. So who will not say no to this? So kandipa that's how it is. So ma'am, LGBTQ community மேல உங்களுக்கு இருக்கிற அது ஒரு பார்வை எப்படி இருக்கு மேம்? கொஞ்சம் வருஷமாவே நம்ம இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். பர்சனலி நான் நிறைய இதுக்கான ஓப்பன்னஸோடு தான் இருந்திருக்கிறது. அண்ட் தென் ஓப்பன்னஸோடு இருக்கிறது வேற. ஆனால் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது அது எப்படி இவங்க அணுகுவாங்க அப்படின்றது யோசிக்கிறது வேற. ஸோ ஷூட்டுக்கு போகும்போது எனக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய எஜுகேட்டிவாக இருந்தது. அதே நேரத்தில் நம்ம என்ன கேள்விகள் இருக்குது அப்படின்னா சொசைட்டியில் இருக்கிற கேள்விகள் எல்லாம் என் கேரக்டர் மூலமாக கேட்கப்படுற கேள்விகளாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ இப்போ LGBTQ சப்போர்ட் பண்ணுறவங்க இருந்தாலுமே ஒரு தாயோட ஸ்தானத்தில் இருந்து பார்க்குறப்போ அடுத்த ஒரு ஜென்ரேஷன், இப்போ ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம், ஒரு பையன் இருந்தானா நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இந்த ஒரு விஷயத்தினால அது ஸ்டாப் ஆகுது. அந்த ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஒரு ஜென்ரேஷன் போகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸோ இது பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி அந்த டைமில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாப் ஆகுதுன்னு ஏன் நினைக்கணும்னு தெரியல. பிகாஸ் யூ கேன் ஸ்டில் ஹாவ் அ பேபி. Either you can have a baby or you can adopt or you can வாடகை தாய் சரகசி மாதிரியான ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்றது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் அதுக்கு ஓப்பனாக இல்லாத ஒரு பொண்ணையோ பையனையோ ஜஸ்ட் பிகாஸ் நம்மளுடைய குடும்பத்தினுடைய வம்சம் அப்படியே தொடரணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு கேன் யூ புஷ் தெம் இன்டு சம்திங் விச் தே ஆர் நாட்.
அப்படின்றது நமக்கு தெரியல. அப்போது அந்த குழந்தைங்களுடைய இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்குது, அவங்களுடைய செக்ஷுவாலிட்டி என்ன, அந்த ஒரு செக்ஷுவாலிட்டியில் அவங்க ஓப்பன்னஸ்ஸாக இருக்கிறது, ஓப்பனாக கம்மிங் அவுட்டாக இருக்கிறது, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம் கொடுக்குது. அந்த ஃப்ரீடமை கட் பண்ணுறது நமக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் என்னுடைய குழந்தையா பிறந்திருக்கிறதுனால உன்னுடைய உரிமையை நான் பறிக்க முடியாது இல்லையா? அவங்க வந்து இட் இஸ் தேர் லைஃப். ஸோ இப்போ ஒரு சர்டன் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சாலுமே அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த சொசைட்டி என்ன சொல்லணும்னு நினைச்சு பயந்துகிட்டே இல்லை நீ எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. ஸோ அது யார் மேல தப்பு, புரிஞ்சிக்காம இருக்கிற பேரண்ட்ஸ் மேலேயா இல்லை இந்த சொசைட்டி மேலேயா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி தெரியாமல் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு நோய் அப்படின்னு நினைக்கிறாங்க. செகண்ட் வந்து இது சரி பண்ணக்கூடியது தான். இட்ஸ் ஜஸ்ட் ஏதோ ஒரு சும்மா ஒரு ஃபேன்சியாக நடுவில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே வந்து ஒரு புரியாத ஒரு இடத்துல இருந்து வர்றது தான். இப்போ அவங்களுக்கு புரிய வச்சா அம்மா அப்பான்றவங்க தான் ஃபஸ்ட்டு சொசைட்டி. ஒரு குழந்தையினுடைய மகளோ மகனுக்கோ இருக்கிற சொசைட்டி பார்ட் ஆஃப் சொசைட்டி. அப்போது இவங்க தான் மற்ற சொசைட்டினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இப்போது எப்போவுமே நம்ம மற்றவங்களுக்காக பயந்துக்கிட்டே நம்ம குழந்தைங்கள வளர்க்குறோன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்துலையுமே சரி. லைக் வந்து திடீர்னு நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒரு ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமாக இல்லாமல் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் கூட ரொம்ப ஏன்னோ ப்ரெஸ்டேஜ் கம்மியாகிற மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே என்னென்னா எல்லாருக்கும் முன்னாடியும் நான் எல்லாரை விட பெரிய ஆளாக காமிச்சிக்கணுன்றதுல இருக்குது. பட் அதுக்கு எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு நம்மளுடைய சில்ட்ரன் வந்து ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சொசைட்டி பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போது அந்த சைல்டுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷனும் கிளியராக இருக்கும். எப்படி இருந்தாலும் இங்கே இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கிளியராக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும் அதன்படி அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்றத பற்றி ரொம்ப கிளியராக இருக்காங்க. நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில் பார்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுற இடத்துல தான் இருக்கோம். என்னுடைய சொசைட்டி இப்படி நினச்சிருவாங்க, ரிலேட்டிவ்ஸ் இப்படி பேசிடுவாங்க, அதனால நீ இப்படி வந்து உன்னை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் அப்படி சொன்ன விஷயத்தை கேட்டு நடக்கிற காலகட்டம் வந்து நம்ம தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். பட் ஆனா இதனால பேரண்ட்ஸே வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்கிறதுனால தான் ஒரு பெண்ணோ இல்ல ஆணோ தடம் மாறி போனதுக்கான ஒரு ரீசனா இருக்கா? லைக் அவங்க ஒரு தப்பான ஒரு டெசிஷன் எடுக்குது, லைக் வந்து சூசைடா இருக்கட்டும், இல்ல அவங்களோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் எனக்கு யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க தனியா போய் கஷ்டப்படுறதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரியான தடம் மாறி அதனால தானே லைக் நமக்கு யாருமே சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. எவ்வளோதான் வந்து என்னுடைய உரிமை, என்னுடைய தெரிவு, என்னுடைய சாய்ஸ், நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சாலும் கூட ஒரு லோன்லினஸ் வரும்போது, சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்தே நம்மளை வந்து பாதுகாத்த இல்லை ரொம்ப அரவணைச்ச அந்த அன்பு இல்லாத போது தே ஃபீல் ரியலி லெட் அவுட். அப்போ வந்து எந்த மாதிரி வேணும்னாலும் போகலாம் அவங்க. அது போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் பேரண்ட்ஸ் அப்படின்னு என்னன்றது புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு திஸ் மூவி, நீங்கள் வந்து உங்களோட பொண்ணு லெஸ்பியன் தெரிய வரப்போ அவங்களை நீங்கள் போட்டு பயங்கரமாக அடிக்கிறீங்க. ஸோ அந்த சீன் எப்படி நீங்கள் பண்ணீங்க? பிகாஸ் வந்து இதுவே 3 மூவில வந்து ஸ்ருதிஹாசன் தனுஷ் லவ் பண்ணுறப்போ நீங்கள் அடிக்கிறது அது வேற ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மூவியில் லெஸ்பியனாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஒரு உங்களோட ஃபீல் அது ஒன்று காட்டுறீங்க இல்லையா? ஸோ அது எப்படி நீங்கள் வந்து பண்ணீங்க? சாதாரணமாக எல்லா பெற்றோர்களும் இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பெற்றோர்களுடைய ரியாக்ஷன் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வந்தால் தெரியும் அப்படின்லாம் பேசுவாங்க. நாங்கள் வென் வி டாக் டு தெம் இல்லை, அதே மாதிரி வந்து சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது என் பையன் வந்து ஹீஸ் டேட்டிங் அ கேர்ள் அப்பா அப்படின்வாங்க. அப்படின்னா என்னன்னா இப்போ தி வெரி ஹாப்பி லைக் ஹி ஹாஸ் ஆக்சுவலி சீயிங் அ கேர்ள் அப்படின்றது எல்லாமே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் நினச்சேன், ஒருவேளை அப்படி இல்லைன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க இவங்க பாவம் அப்படின்னு தோணுச்சு.
அது ஒரு புரிதல் இல்லாத இடத்துல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த லக்ஷ்மி. அப்படியான ஒரு இடத்துல இருந்து தான் அவங்களுடைய ரியாக்ஷனை வச்சு தான் என்ன விஷயங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுல டைரக்டர் வந்து எல்லாத்தையும் அணுகி இருக்காரு. நம்ம அவங்களுடைய உண்மையான உணர்வுகள் என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக என் கேரக்டரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி எழுத வரும்போது ஒரு அம்மா உடனடியாக அதுதானே பண்ணுவாங்க, ஒரு அடிக்கிறதோ இல்லை வந்து ரொம்ப அஜிடேட் ஆகிறது, திட்டுறது, அப்புறம் கத்துறது அப்படின்ற மாதிரி. ஸோ அது இட் வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் ஸ்கிரிப்ட். யா, இட் வாஸ் அ வெரி வெல் researched and very well written script. அதனால வந்து அது என்ன எழுதியிருக்காங்களோ அது அப்படியே கரெக்டாக நம்ம வந்து நடிச்சிட்டா போதும். அண்ட் நீங்க வந்து இந்த ஒரு போல்ட் கேரக்டர் எடுக்கிறப்போ உங்களோட ஃபேமிலி சைட்லயோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எதனா ரைஸ் ஆச்சா? எனக்கு எங்கள் அம்மா தான் இந்த ஸ்கிரிப்டை எனக்கு நரேட் பண்ணாங்க. எனக்கு தமிழ் வாசிக்க தெரியாது. ஸோ எங்கள் அம்மா வந்து படித்து காமிக்கும் போது மை மாம் ஷீ சா, அவங்க பார்த்துட்டு it seems like a very sensitive legit topic, there's nothing bad. அவங்க வந்து ஒரு சொசைட்டி வந்து ஒரு தப்பான ஒரு எண்ணத்தில் வந்து பார்க்குற விஷயத்தை வந்து you have taken it so beautifully, so you can just be a part of it. ஸோ எங்கள் அம்மா தான் ஃபர்ஸ்ட் டைம் she has read the script entirely for me, so there was no objection as such. சினிமாவில் என்ட்ரு ஆகும் போது there were like lot of hesitation, போகணுமா, there is no stable income, அந்த ஒரு தயக்கம் இருக்குது. தவிர whatever script I choose has never been a topic of discussion at home. இது நீ பண்ணது தப்பு, இது பண்ணது ரைட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க, நீ எப்படி உன்னோட கெரியர் வந்து முன்னால் எடுத்துகிட்டு போகிற, யூல் கெட் சிமிலர் டைப் ஆஃப் ரோல்ஸ், பட் தட் கோஸ் வித் எவ்ரி அதர் ரோல். And இப்போ போல்டன் இல்லாமல் கூட if you're doing a mother, if you're doing a character, any sort of a character roles as such, அதுக்கு எல்லாமே ஒரு ஸ்டீரியோடைப்ஸ் வரும். ஸோ அந்த படம் முடிஞ்சிட்டு ஒரு 10 படம் வந்து நம்மளுக்கு அதே மாதிரி ரோல் தான் கிடைக்கும். ஸோ ஹவ் வி பிரேக் த சைக்கிள் இஸ் அப் டு அஸ். ஸோ கரியர் நம்ம எப்படி எந்த கிராஃபில் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்கிறது ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் டு ஆர்டிஸ்ட். இப்போ நம்ம எது பண்ணாலும் வந்து நம்ம அது கரெக்டாக பண்ணுறோங்கிற போது நம்ம வந்து அது யாருமே தப்பு சொன்னால் கூட அது நம்ம அதுக்கு வந்து உண்மையாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ரோல் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து சரி நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம், நம்ம எல்லாரும் we are giving 100% அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வர தடங்கள் நம்ம போய் தான் ஆகணும். அது வேற வழியே இல்லை நமக்கு. ஸோ அந்த ரோல் எவ்வளோ ப்ராப்பராக எழுதியிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணனா ஐ திங்க் நோ ஒன் எல்ஸ் ஹேஸ் அ சே ஆன் தட். யாருக்குமே அதை பற்றி இன்னும் தப்பாக சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் நிஜமோல் மேம் வந்து ப்ரெஸ் மீட்ல சொன்னாங்க எப்படி நீங்க அந்த கிஸ் சீன் பண்ணீங்க அப்படின்னப்போ அனுஷா தானே எனக்கு அது ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அந்த சீன் பத்தி சொல்றப்ப எப்படி இருந்து நரேட் பண்றப்ப? எனக்கு வந்து அது என்னன்னா இட் இஸ் மோர் லைக் அ ஸ்டேட்மெண்ட். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது வந்து ஒரு லஸ்ட் ஆங்கிள்லேருந்து நம்ம பண்ணல எதுவுமே. there was no lust in the film, there was only love. அதான் நாங்கள் போர்ட்ரே பண்ணுறோம் இந்த படத்துலேயே. நம்ம வந்து எல்லாரும் ஏன் அதை பற்றி ரொம்ப லஸ்ட்ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னு சொல்லி தெரியல, பட் தெர் இஸ் ஆக்சுவல் எமோஷன், அதில் ஒரு ஹியூமன் எமோஷன் இருக்கிற போது அதையே நம்ம அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும் போது. அண்ட் தென் ஷூட் அப்போ வந்து we have been very good friends, we have become very close friends as such. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு ஒர்க்காக தான் பார்த்தோம். this is our profession, this is our work. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் இது பண்ண மாட்டேன், இது வந்து நான் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது தட் ஸ்பேஸ் இட்ஸ் அந்த கோஆர்டிஸ்ட் நம்ம அந்த கொடுக்குற ஸ்பேஸ் தான். ஸோ வி கேவ் ஈச் அதர். நாங்கள் வந்து நீ வந்து யூ கேன் பி கம்ஃபர்டபுள் வித் யூ, இஃப் யூர் ஓகே வித் திஸ் வி கேன் கோ ஹெட், இல்லை நம்ம இந்த மாதிரி வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வி கீப் டிஸ்கஸிங். ஸோ அந்த விஷயத்துல தான் இந்த மாதிரி போச்சு அது. ஸோ யா. அண்ட் வந்து இந்த மூவி கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த எல்ஜிபிடிக்யூவோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, இந்த பீப்புள்ஸ்னா எப்படின்னு ஆஃப்டர் திஸ் மூவி நீங்க வந்து நிறைய தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? ஆஃப்டர் திஸ் நீங்க அவங்களை எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன் ஒரு அந்த மாதிரி இருந்ததில்லை. எனக்கு முந்தி இந்த கம்யூனிட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அண்ட் நான் வந்து அவங்கள வந்து ஒரு தேர் ஜஸ்ட் ஹியூமன். அவங்களும் ஒரு மனுஷன் தான், அவங்களுக்கும் உணர்வு இருக்குது, அவங்களுக்கும் காதல் இருக்குது, அவங்களோட ஓரியன்டேஷன் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அதை நம்ம ஜட்ஜ் பண்ணுறது யாருமே இல்லை. நம்ம வந்து இன் ஜென்ரல் நான் வந்து ஐ டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன். அப்போது நான் அந்த ஸ்பேஸில் இல்லை. ஸோ எனக்கு வந்து இது வந்து ஓகே, இது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது தானே, எல்லாருக்கும் ஒரு வர காதல் தானே, ஒரு அன்பு தானேன்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ அந்த ஒரு வேறுபாடு இல்லை எனக்கு. இல்லை இவங்க இந்த மாதிரி தான், இவங்களை பற்றி ரொம்ப தெரியணும் அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே ஒன்று தான் எனக்கு அந்த மாதிரிங்கிற போது தட்ஸ் அபவுட் இட். அது ஒன்றும் பெருசாக ஓஹோ இப்படியா நம்ம இதை பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணுமாங்கிற மாதிரி அந்த ஒரு இடத்துல நான் இருக்கல. இந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியை பற்றி வெளியில் சில பேர்லாம் வந்து அவங்க ரொம்ப தப்பானவங்க, இல்லை அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இந்த மாதிரி நினைக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? புரிஞ்சுக்கோங்க, புரிதல் இருக்கணும், அது வந்து பேசி புரிஞ்சுக்கணும், நிறைய வாசிக்கணும், நிறைய படிக்கணும்.
என்ன சொல்கிறது, அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் யார் என்ன எப்படின்னு சொல்லிட்டும் தெரிஞ்சுக்க ஒரு பாதை இருக்குல்ல அவங்களுக்கு அந்த ஒரு இடத்துல. ஸோ கேளுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேட்கணும், கேட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஒரு மனுஷனாக ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அதுக்கு மேலே தென் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் அது அந்த வழியாக பார்த்துக்கலாம். அது எல்லாரும் எப்படி பிறந்திருக்காங்களோ அந்த தன்மையோட தான் வளர்றாங்க. அந்த தன்மை அவங்களுக்கே வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டேட்டு கொடுக்குது சொசைட்டி. ஏன்னா வந்து நமக்கு முக்காவாசி இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளை வந்து இவங்க ஏற்றுக்கலை அப்படின்னு குடும்பத்திலேருந்தே அந்த ஏற்றுக்காத மனப்பான்மையில் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்கள நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது இன்க்ளூசிவ் சொசைட்டி அப்படின்றது வந்து இதுவும் கூட தான். அப்படின்ற போது நம்ம எல்லாருக்கூடையும் நம்ம எப்படி பழகுறோமோ அதே மாதிரி நம்ம பழகணும், பார்க்கணும்னு நினைக்கிறேன். பயப்பட வேண்டிய எந்த ஒரு காரணமும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட பேசும்போதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணியிருக்கோம். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப புரிதலோடு அவங்க நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. அப்படின்ற போது இப்போ இந்த லக்ஷ்மி கேட்ட கேள்வி, இதில் படத்துலேயே தீபா கேரக்டர் கேட்ட கேள்விகளெல்லாம் நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒரு என்ன இப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதனால வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அவங்க என்ன மேம் சொல்லுவாங்க? ஏன்னா அவங்களுக்குன்னு சில அந்த ட்ராமாஸ்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்திருப்பாங்க, அவங்க எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணி? இல்லை, இதே ஸ்ட்ரகிள் இதில் வந்து நம்ம சாம் கேரக்டர் போன ஸ்ட்ரகிளை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்மளை பற்றி புரிஞ்சுக்கல, அப்புறம் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லி புரிய வச்சோம். நிறைய பேர் வீட்டில் வந்து அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படியும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியான ஒரு குடும்பமாக நான் வந்து அவங்கள பார்த்துருக்கேன். அவங்களுடைய அந்த கப்பல் அவங்க 2 பேரையும் ஏற்றுக்கிட்டதை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியும் இருக்காங்க. அப்புறம் வந்து ஒத்தே வராமல் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் எல்லாரும், சாம்னுடைய ஸ்ட்ரகிள் நான் அவங்களுடைய லைஃப்பில் பார்த்துருக்கேன். இப்போ காதல் என்பது பொது உடைமை ட்ரெய்லர் அண்ட் சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து நிறைய டைப் ஆஃப் வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து சில கமெண்ட்ஸ் நம்ம இப்போ எடுத்து அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணலாமா? அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு கேர்ள்ஸை மீன் பண்ற மாதிரி தப்பா லிரிக்ஸ் போட்டு குத்து சாங் போட்டா சூப்பரா இருக்கும். கேர்ள்ஸை கிளாமரா காமிச்சு சாங் ரிலீஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். இந்த சாங் உங்க எல்லாருக்கும் கேவலமா இருக்கா? அதுக்கு இதெல்லாம் எவ்வளவு மேலு? இதெல்லாம் நீங்களாம் ஜெனரேஷன் பத்தி பேசுறீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இருக்கு சொசைட்டி அப்படின்றது இந்த கமெண்ட் மூலமா தெரியுது. கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்டான நல்ல பாட்டு. வேற இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான லிரிக்ஸும் நல்ல பியூட்டிஃபுல்லி சங். உத்ரா உன்னிகிருஷ்ணன் அண்ட் மியூசிக்கும் கூட, கம்போசிஷனும் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஸோ ஆஸ் அ சாங் வந்து நல்ல ரீச் ஆயிருக்கு இந்த பாட்டு. ஸோ இந்த சாங் பண்றப்போ அங்க ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் எதுனா? எனக்கு இந்த ஷூட்டே மறக்க முடியாத ஒரு ஷூட்டு தான். நான் நிறைய இடத்துல பயந்துருக்கேன், நிறைய இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல பயந்துருக்கு. நீ எங்க கூட டைனிங் டேபிள் சீன் ரியலி ஐ வாஸ் லைக், நான் இப்படி மேம் கிட்ட பண்ணும்போது நிஜமாவே எனக்கு அழுகு வருது, மேம் திட்டாதீங்க மேம் என்ன. ஸோ அந்த அளவுக்கு மேம் வாஸ் இந்த கேரக்டர். நம்ம எல்லாருமே வி லிவ்ட் ஆர் கேரக்டர்ஸ் தேர். அங்க வந்து நான் நினைச்சு இவ்வளவு நல்லா நடிக்கிறேன்னு நினைச்சேன். அப்போ அதெல்லாம் இல்ல அது நடிப்புதான். பட் மேம் கிட்ட அந்த ரெஸ்பெக்ட் வேற, அங்க ரெஸ்பெக்ட் எங்க இருக்கோ அங்க கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும். அப்ப வந்து எங்க அம்மா பார்த்தேன் நான் மேம் கிட்ட. சோ அந்த மாதிரி ஓகே எங்க அம்மாவும் திட்டுவாங்களே, இதே மாதிரி நானும் திட்டு வாங்கிக்கிறேன். ஸோ நிறைய அந்த ஒரு வீட்டில் ஆல் ஆஃப் அஸ் நாங்கள் உட்காந்து சேர்ந்து ஷூட் பண்ணப்போ நிறைய கான்வர்சேஷன்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய தடவை பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்னெல்லாம் கற்றுக்க முடியும் அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தில் அவ்வளோ கற்றுக்கிறதுக்கு இருக்குது. பேச்சுவார்த்தையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எவ்ரி டே அந்த 28 நாள் ஷூட்டில் எனக்கு ஒரு 22 நாள் ஷூட் இருந்திருக்கும். அந்த 22 நாள் ஷூட்டில் இப்போ வரைக்கும் அது ஒரு மறக்க முடியாத ஒரு 28 நாள் எனக்குன்னு சொல்லுவேன் நான். மனித ஒழுக்கத்தை சீர்குலைக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அவர்கள் வீட்டில் இது எதிரொலிக்கும் போது உணர்வார்கள். ஐயோ, அதுதான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில்.
எந்த ஒழுக்க சீர்கேடும் கிடையாது. இது அவங்களுடைய சாய்ஸ் அப்படின்றத பற்றி அதை மரியாதையாக அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும், அது அவங்களுக்கு இருக்கிற உரிமை அப்படின்றத பற்றி தான் இந்த படம் பேசியிருக்கு. இது ஒரு பேசாத ஒரு பொருள் இல்லையா, பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் பேசாமல் இருந்திருக்கிறது. ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஷார்ட் ஃபில்ம் வந்துடும், இல்லைன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன செக்மெண்ட்டாக இருக்கும். பட் இதுவே படமாக, இதுவே மெயின் சப்ஜெக்டாக வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு எனக்கு தோணுது. எந்த விதத்துலையுமே வந்து மனித ஒழுக்கத்தை சீர்குலைக்கிற விஷயமே கிடையாது. இந்த படம் வந்து அவங்கள ஸ்பாயில் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. இது வந்து ஒரு அக்செப்டன்ஸுக்காக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப் மாதிரி நாங்கள் பார்க்குறோம். இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு புரியணும், இது வந்து இட்ஸ் அ வெரி நார்மல் ஃபில்ம், ஒரு நார்மல் எமோஷன் தான். அது வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ வேறுபாடு அங்கே பார்க்குறதுக்கு மாதிரி, அது யாரும் யாரை வச்சு கெட்டு போகிறது இல்லை. அவங்களே தான் ஸ்பாயில் பண்ண போகிறாங்க இன் டிஃப்ரெண்ட் வேஸ். நம்ம இதை வச்சு தான் இந்த மீடியம் ஜென்ரலாகவே பெர்செப்ஷன் இருக்குது. சினிமா வந்து எல்லாரையும் கெடுத்துருச்சு, மென்டலாகவும் சரி எல்லாத்துலேயும் அவங்க வந்து ஒரு எஃபெக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது இட்ஸ் அவங்க யோசனையில் தானே இருக்காங்க. நம்ம வந்து அதை வந்து தூண்டி விடுறதோ இல்லை உட்காந்து இது பண்ணுறதோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ இல்லை. அவங்களோட இதுதான். வி ஜஸ்ட் கன்வேயிங் அ மெசேஜ் இங்கே, அவ்வளோதான். ஸோ இதுக்கேற்ற மாதிரியுமே ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு பெண் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை ஃபர்ஸ்ட் லவ், மேட் மீ டியர் அப், இட் ரியலி ஃபீல்ஸ் ஹாப்பி டு finally see some good people representation in Tamil cinema. Cheers to the team. காதல் என்பது பொது உடைமை. Thank you so much. What if Rohini's son is being homosexual? Will she accept? Definitely உட்கார்ந்து பேசுவேன். Yeah, I'll accept. போல்டான மேம் ஒரு ஆன்சர் சொல்லிருப்பாங்க, எஸ் நான் உட்கார்ந்து பேசி அதை அக்செப்ட் பண்ணுவேன். மேம் உங்க சைட், இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு உங்களோட சன் ஒரு டாட்டர் இப்படி சொல்றப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போவும் அதே மாதிரி தான். எனக்கு எல்லாருக்கும் வந்து இப்போ என்ன லவ்னாலே உட்காந்து ஐயோ பயப்படுற ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு லவ்னு சொல்லும் போது அது லவ் தான். அது யார் மேன் வேணாலும் யாருக்குனாலும் வரலாம். அது இட்ஸ் அன் எமோஷன், இட்ஸ் அ ஃபீலிங். ஸோ அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அவங்களோட மேம் சொன்ன மாதிரி தான் ஃப்ரீடம், எல்லாருக்கும் அவங்களோட ஃப்ரீடம் இருக்குது டு டூ வாட் தே வாண்ட் இன் லைஃப். ஸோ அவங்க மாதிரி தான். அக்செப்டன்ஸ் இஸ் எவ்ரிதிங். ஒரு மனுஷனை அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? சூப்பர் ஆன்சர் ஃபார் தட். ஏன்னா யாருமே இதுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டாங்க, தயங்குவாங்க. பட் நீங்க அது வந்து எஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் அது வந்து அக்செப்ட் பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் லவ் தானேன்னு சொல்லிருக்கீங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் காதல் என்பது பொது உடைமை. நாங்க அந்த படம் தியேட்டர் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருக்கும். தேங்க்யூ சோ மச். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.